கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். தென் துருவத்திற்கு சென்று ஆராய்ச்சிகள் நடத்துவதற்காக ஒரு பெரிய குழுவினர் தகுந்த உபகரணங்களோடு அங்கே சென்றார்கள். ஆனால் 1912ஆம் ஆண்டு அவர்கள் ஒரு திறந்த வெளியிலே கூடாரம் அமைத்து தூக்கி கொண்டிருக்கும் போது திடீரென்று பனி புயல் வீச ஆரம்பித்தது. பலத்த சத்தத்தோடு பலவிதமான பனித்துண்டுகள் வந்து கூடாரத்தை மூடிக்கொண்டு விட்டது. எனவே அவர்கள் அப்படியே புதைந்து போனார்கள். ஆனாலும் வாசலை மூடி இருக்கிற அந்த பனி பாறையை ஒருவர் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பித்தார். ஒருவேளை பனி எவ்வளவு உயரத்துக்கு இருந்தாலும் நாம் முயற்சி செய்து பார்ப்போமே என்று சொல்லி அவர் முயற்சித்தார். அவருடைய பெயர் கேப்டன் லாரன்ஸ். கோடாரி மற்றும் ஆயுதங்களை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி கடைசியாக பனி கூடாரத்திலிருந்து 3 அடி உயரத்திற்கு இருந்தது. அப்படியே ஒரு தொலை ஏற்படுத்தி கொண்டு அந்த தொலையின் வழியாக மற்றவர்கள் தூக்கிவிட அவர் வெளியே வந்து விட்டார். வெளியே வந்து அவர் கயிற்றை கட்டி மற்றவர்கள் ஒவ்வொருவராக அந்த துவாரத்தின் வழியாக வெளியே எடுத்தார். இப்படியாக அந்த குழு முழுவதும் காப்பாற்றப்பட்டது. ஆனால் பனியிலே போராடியதிலே அவருடைய ஒரு கையும் ஒரு காலும் மரத்து போய்விட்டது. வாழ்நாள் முழுவதும் அதை திருப்ப முடியவில்லை. உதவிக்கு வந்த குழுக்கள் எவ்வளவோ சிகிச்சை அளித்தாலும் மற்றவர்கள் எல்லாம் சுகமாக தப்பிவிட்டார்கள். ஆனால் அவருடைய ஒரு கையும் ஒரு காலும் பனியிலே உறைந்து போனதுதான், அதை மீட்க முடியவில்லை. கடைசி வரை அவர் ஊனமுற்றவராகவே வாழ்ந்தார். அவரை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் ஜீவனை காப்பாற்றினவர் இவர், அதற்காக தன்னுடைய கையையும் காலையும் இழந்தவர் இவர் என்று சொல்லி எல்லாரும் அவருக்கு வெகுமதிகள் நஷ்டஈடு எல்லாம் வழங்கினார்கள். வெளியிலே தப்பிவிட்டவர் அப்படியே போயிருந்தால் அவர் மட்டும் பிழைத்துக் கொண்டிருப்பார். கைகளை கால்களை இழந்தாவது மற்றவர்களை காக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உயர்ந்த வெறியோடு அவர் தொடர்ந்து வேலை செய்வதால் தான் அவருடைய கைகளும் கால்களும் அப்படியானது. 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நாம் வானாதி வானங்களை விட்டு வந்த தேவகுமாரன் நம்மோடு தரித்திரராக பூமியிலே வசித்தார். பூமியிலே மகா பெரிய ஐஸ்வர்யவான் என்று அழைக்கப்படுகிறவனும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக தரித்திரன். ஏனென்றால் அவன் பூமியில் தான் வாசம் பண்ண வேண்டும், இங்கு இருப்பதைத்தான் புசிக்க வேண்டும், இங்கு இருப்பதைத்தான் குடிக்க வேண்டும். 1000 தேவதூதர்கள் தனக்கு பணிவிடை செய்யும்படியாக பரலோகத்திலே வீட்டிருந்த மகா ஐஸ்வர்யவானாகிய அவர் பூமியிலே மனுஷர்களில் ஒருவனாக இறங்கி வந்தார். நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி, நம்மை பரலோகத்துக்குரியவர்களாக்கும்படி என்றென்றைக்கும் அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளுவோம். அவருடைய நித்தியத்தில் சேரும் வரை அவரை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.